ஸோ ஹாய் கைஸ், நான் விகாஷ் அண்ட் ஐம் பேக் வித் another வீடியோ. ஸோ தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு நான் வெயிட் போட மாட்டேன்றதுனால ரொம்ப போர் அடிக்குதுன்றதுனால ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அது ரொம்ப அப்படியே சில்லாக கேஷுவலாக வந்துட்டு கடந்த நாட்களாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கேடபிள்யூஎஸோட சர்வருக்கு வந்துட்டு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் என்னன்றதை வந்துட்டு சும்மா அப்படியே வந்துட்டு இந்த வீடியோவில் மேட்டாப்பில் அப்படியே ஷேர் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு ஷேர் அபவுட் த நிலவரம் ஆஃப் வாட் ஐ எம் டூயிங் ரைட் நவ் அண்ட் ஃபார் த பாஸ்ட் 2 to 3 days என்ன நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத பற்றி சும்மா வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் ரீசெண்டாக கிட்டில் வந்துட்டு ஒரு ஹிடன் ஃபீச்சர் நான் வந்து கண்டுபிடிச்சேன். இது வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில. கிட் ரீ அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ரீ பேரே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுல்ல. பட் இந்த ஃபீச்சர் வந்துட்டு ஆக்சுவலி இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் சம் சென்ஸ். நம்ம அதை பற்றி பார்ப்போம். வேட்டு சத்தத்தில் வந்துட்டு நான் பேசுகிறதே கேட்குதா இல்லைன்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் மைக்கில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒட்டி பேச முடியுமோ பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கேடபிள்யூஎஸ் வந்துட்டு செக்யூர் பண்ணிட்டேன். என்னடா பேசுகிற சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு செக்யூர் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னது நீங்கள் அதை கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த kws.kamaraj.engg.edu.in தான் வந்துட்டு என்னோடய அந்த ஆக்சுவலான கேடபிள்யூஎஸோடைய என்ன சொல்கிறது யூஆர்எல், ஓகேவா? ஸோ ஆருக்கு அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி மக்கர் பண்ணுவோம். ஸோ நல்லா சஃபாரிக்கு போய்க்கிறேன் நான். ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலான கேடபிள்யூஎஸோட வெப் ஆப், ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் எத்தனை பேர் வந்து கவனிச்சிங்கன்னு தெரில. இது நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இதை நான் ஹோஸ்ட் பண்ணது வந்துட்டு ஒரு ப்ராக்ஸ்மார்க்ஸோட ஒரு சர்வரில் தான் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக்ஸ்மார்க்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். 8006 வந்துட்டு உங்களுக்கு அதோட வெப்யூஐ வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். வெப்யூஐ வந்துட்டு ஓடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கேடபிள்யூஎஸில் போயிட்டு 8006 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராக்ஸ்மார்க்ஸோட வெப் சர்வர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா அதை நான் வந்துட்டு செக்யூர் பண்ணல, தெரிஞ்சே தான் பண்ணல. ஏன்னா நான் போயிட்டு சிஸ்டம் அட்மின் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவருடைய ஃபயர்வாலில் வந்துட்டு இந்த அந்த ஒரு ரூல் வந்துட்டு போட சொல்கிறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனமாக எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. சும்மா வந்துட்டு இறங்கணும். ஒரு வாட்டி வந்துட்டு சர்வர் ரூமுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசி இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லணும். அவர்கிட்ட சொன்னாலுமே ஹீ வில் அட்லீஸ்ட் டேக் 1 to 2 daysன்றதுனால நான் பெருசாக இதை நான் வந்து கண்டுக்கலை. இது யாருக்கும் வந்துட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செக்யூர்டு ஸ்பேஸில் இருந்தேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செக்யூரிட்டி த்ரூ அப்ஸ்க்யூரிட்டி, விச் மீன்ஸ் யாருமே இதை வந்துட்டு இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க. ஸோ இதனால் இதுக்குள்ளே போய் பார்க்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு இருக்கிற ஒரு செக்யூரிட்டிக்கு பேர் வந்துட்டு செக்யூரிட்டி த்ரூ அப்ஸ்க்யூரிட்டி. ஸோ அதில் தான் நான் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். பட் அப்படி வந்துட்டு 8006 போனாலுமே உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதை நீங்கள் பாஸ்வேர்டை போட்டால் தான் வந்துட்டு சர்வரோட ஆக்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யாருமே வந்து இந்த பாஸ்வேர்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் நான் வந்துட்டு இருந்தேன். யாருமே போடலை. பட் இந்த தீபாவளி லீவுக்கு முன்னாடி வந்துட்டு சரி ரைட்டு, இதுக்கப்புறம் வந்து 5 நாள் லீவு, அவர்கிட்ட இதை பற்றி நம்ம பேசிகிட்டே போயிடுவோம்னு சொல்லிட்டு என்னோடய சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நான் போய் அவர்கிட்ட பேச போனதில் வந்துட்டு என்னென்ன நான் பண்ணேன்றதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு 8006 நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது, விச் இஸ் வெரி குட். அப்போ வந்து ஓப்பன் ஆகலைன்னா நீ எப்போ வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இப்படி தான். ஸோ இது வந்துட்டு எஸ்எஸ்ஹெச்சா அப்போ அது ஓப்பனில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தானே நீங்கள் கேட்பீங்க. கிடையாது. ஏன் வந்து கிடையாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கா. ஸோ ஏன் வந்து கிடையாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து எஸ்எஸ்ஹெச்சை வந்து ஓப்பன் பண்ண சொன்னது நான் தான். இதை வந்து எஸ்எஸ்ஹெச்சை வந்து ஓப்பன் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறோன்றது பிரச்சனை. விச் மீன்ஸ் இப்போது நீங்கள் வந்துட்டு எஸ்எஸ்ஹெச்சுக்கு வந்துட்டு நீங்கள் ரூட் லாகின் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது எஸ்எஸ்ஹெச்சுக்கு வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு அத்தன்டிகேஷன் நீங்கள் வந்துட்டு எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை. ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்டு அத்தன்டிகேஷன் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா பீப்புள் மைட் ட்ரை டு ப்ரூட் ஃபோர்ஸ், கரெக்டாக? அல்லது நீங்கள் ரூட் லாகின் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இந்த ரூட் லாகின் ப்ளஸ் பாஸ்வேர்டு அத்தன்டிகேஷன் 2 காம்போவுமே வந்துட்டு ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ். ஏன்னா பாஸ்வேர்டை போட்டு உள்ளே வந்துட்டான்னா உனக்கு கிடைக்கிற ஆக்சஸ் வந்துட்டு விச் இஸ் த ரூட் ஆக்சஸ். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் அந்த 2த்தையுமே அப்படியே வந்துட்டு எடுத்து விட்டு
ஒன்லி பப்ளிக் கீ பேஸ்ட் அத்தன்டிகேஷன் தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய மேக் புக்கில் நான் வந்துட்டு ஒரு கீ லைக் நான் வந்து ஜென்ரேட் பண்ணணும், ப்ரைவேட் அண்ட் என்ன சொல்கிறது, 2 கீ ஜென்ரேட் பண்ணணும். ஒன்று வந்து ப்ரைவேட், இன்னொன்று வந்துட்டு பப்ளிக். ஸோ வந்து லைக் அந்த ஒரு பப்ளிக் கீ நான் வந்துட்டு சர்வருக்கு நான் லைக் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா யூனோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படி தானே, எஸ்எஸ்ஹெச் வந்து எப்படி வேலை செய்யும்ன்ட்டு. ஸோ வந்துட்டு பேசிக்கலி அடுத்து வந்துட்டு இதை ஃபுல்லாக வந்து கீ பேஸ்ட் அத்தன்டிகேஷனுக்கு நான் வந்து மாற்றிக்கிட்டேன். அண்ட் நான் வந்து ரூட் லாகின் நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் எஸ்எஸ்ஹெச் வந்து ஓப்பனில் இருந்தாலுமே ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ், யாருமே வந்துட்டு உள்ளே வர முடியாது. ட்ரை இட், நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து உள்ளே வர முடியும். ட்ரை இட், எஸ்எஸ்ஹெச் மூலியமாக உங்களால் வந்துட்டு உள்ளே வர முடியாது. அண்ட் அடுத்து வந்துட்டு ப்ராக்ஸ்மார்க்ஸோட வெப் யூஐ, ஓகேவா. இப்படி போட்டால் வருதேடா, என்னடா நீ வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ நானும் இதை போட்டால் வரமான்னு கேட்டால் வராது. இந்த KWS.dash அப்படின்றது வந்துட்டு என்னோட ETC ஹோஸ்ட்டில் இருக்கிற ஒரு டொமைனு. அது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் தான். அது லைக் இது வந்துட்டு மேப்பாக இருக்குது. அது என்ன கதைன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் போட்டேன்னா உங்களுக்கு எனக்கு பிரச்சனையாகிடும். ஸோ இந்த வெப்யூஐயை வந்துட்டு என்னால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு யாராலையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அது எப்படின்னா டெய்ல்ஸ்கேல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, சரியான விஷயம். இது என்ன அப்படின்னா வந்துட்டு வயர்கார்ட் VPN நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து இந்த KWSலேயே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு வயர்கார்ட் VPN அப்படி தானே. இங்கே வந்துட்டு டிவைசஸ்குள்ளே போனோம் அப்படின்னா வயர்கார்ட் VPN நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட்டான ஒரு நெட்வொர்க்குள்ளே இருக்கிற டிவைசஸை நம்ம இங்கேருந்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த ஒரு டெய்ல்ஸ்கேல் அப்படின்றது வந்துட்டு வயர்கார்டோடைய ஒரு ரேப்பர், அவ்வளோதான். ஸோ வயர்கார்டில் வந்து இந்த கான்ஃபிகரேஷனாக இருக்கட்டும் அல்லது நேட்டிங்காக இருக்கட்டும், எதையுமே வந்துட்டு நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே இதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கணும். இதுக்கு வந்துட்டு ஒரு க்ளவுட் இருக்குது. ஸோ அந்த க்ளவுடு தான் வந்துட்டு என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு IP அட்ரஸை அசைன் பண்ணோம். அண்ட் அந்த எல்லா மேப்பிங்கையுமே அது வந்துட்டு வச்சுக்கணும். விச் மீன்ஸ் இந்த 100 அப்படின்றது வந்துட்டு டெக்னிக்கலி இட் இஸ் அ பப்ளிக் IP. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 100ன்றது வந்துட்டு இன்டர்நெட்டில் ரவுட்டபுளாக இல்லாத ஒரு IP நான் நினைக்கிறேன். அது நான் என்றைக்கோ பார்த்தேன். பட் வெயிட் அ செகண்ட், இஸ் 100 IP ரேஞ்ச். இது வந்துட்டு ப்ரைவேட் IP ரேஞ்சுக்குள்ளே வராது. பட் அகைன் இது வந்துட்டு ரவுட்டபுளும் கிடையாது. இது வந்து இந்த CGNAT-ஓடைய IP அட்ரஸோட ஸ்பேஸு. ஸோ ட்ரூ ப்ரைவேட்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு வந்துட்டு பப்ளிக்கில் வந்துட்டு அக்சசபிள்னு சொல்ல முடியாது. CGNAT விச் மீன்ஸ் நான் வச்சுருக்கேன்ல இந்த ஜியோ டப்பா, இந்த 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 நான் வந்து வச்சுருக்கிற ஜியோ டப்பா வந்துட்டு CGNAT, கெரியர் கிரேட் நேட் அப்படின்னா டபுள் லேயர் நேட்டு எனக்கு விச் மீன்ஸ் எனக்கு இங்கே உள்ள இந்த ஜியோ டப்பாவில் உள்ள IP வந்துட்டு பப்ளிக்கானதுக்கு அது வந்து கிடையாது. இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் IP தான். இந்த ப்ரைவேட் IP வந்துட்டு எனக்கு நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு இன்னொரு ஒரு ப்ரைவேட் IPக்கு மாறும். அந்த ப்ரைவேட் IP வந்துட்டு ISPக்கு போயிட்டு அந்த ISPயில் மறுபடியும் இன்னொரு ஒரு நேட் ஆகும். நேட் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு ட்ரூ பப்ளிக் IPக்கு போகும். ஸோ இந்த CGNAT-ஓடைய அட்ரஸ் ரேஞ்சு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 100. ஸோ இந்த 100 அப்படின்றது வந்துட்டு பப்ளிக்கில் இன்டர்நெட்டில் வந்துட்டு ரவுட்டபிள் கிடையாதுன்றதுனால we can safely use this for our tailscale machine IPs. ஸோ இந்த ஒரு IPயும் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இட் இஸ் நாட் பப்ளிக்லி ரவுட்டபிள் ஆர் இன்டர்நெட்டில் வந்துட்டு அக்சசபிள்லாம் கிடையாது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரைவேட் IP பட் நாட் அ ட்ரூ ப்ரைவேட் IP இன் த சென்ஸ் அந்த ப்ரைவேட் IP ரேஞ்சஸில் இது வந்து கிடையாது. புரியுதா? 192.168 அப்புறம் 10 அப்புறம் வந்துட்டு 172.16 31 வரைக்கும் நினைக்கிறேன் நான். இது மூணும் தான் வந்துட்டு அந்த ஒரு இது ரேஞ்சு. இது வந்துட்டு ப்ரைவேட் IP ரேஞ்சுக்குள்ளே வராது. பட் இந்த சென்ஸ் இட் இஸ் நாட் ட்ரூலி அக்சசபிள் இந்த இன்டர்நெட். ஓகேவா? இது வந்து CGNAT-ஓடைய ரேஞ்ச் ஆஃப் IP அட்ரஸஸ். ஸோ அவங்களால மட்டும்தான் இந்த சென்ஸ் இதுவுமே வந்து ஒரு ப்ரைவேட் IP மாதிரி தான். பட் அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே வராது, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த IP எனக்கு யார் அசைன் பண்ணுவான்னா வந்துட்டு இந்த ஒரு டெய்ல்ஸ்கேல்ன்ற அந்த க்ளவுட் தான் எனக்கு வந்துட்டு அசைன் பண்ணும். அண்ட் இந்த க்ளவுடு வந்துட்டு எனக்கு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு மேப்பிங் வச்சுருக்கோம். இந்த IPக்கு ஆக்சுவலான பப்ளிக் IP என்னது, அந்த மேப்பிங் இது வந்து வச்சுருக்கோம். ஸோ எல்லா முக்கால்வாசி டிவைசஸ் இந்த வந்துட்டு நேட்டுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறதுன்றதுனால டைனமிக் IP தான் அது வந்து அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுன்றதுனால மாறிக்கிட்டே இருக்கும், அப்படி தானே? ஸோ இந்த எல்லா சேஞ்சையுமே வந்துட்டு
நம்மளுக்கு இந்த டைல் ஸ்கேலே பார்த்துக்கணும். ஸோ நம்ம அதை பற்றி வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எஸ், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிரும். இந்த 100 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் இட் வில் மெயின்டைன் அ மேப் ஆஃப் திஸ் ப்ரைவேட் ஐபி வித் தி ஆக்சுவல் பப்ளிக் ஐபி ஆஃப் த டிவைஸ். ஸோ அதான். ஸோ இது வந்துட்டு என்னுடைய ஒரு நெட்வொர்க், ஓகேவா? சரிடா, இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய KWS Proxmox சர்வரில் விச் இஸ் இந்த PVE ஹோஸ்ட்டில் டைல் ஸ்கேல் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா நான் அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் ஐபி அட்ரஸ் போட்டேன் அப்படின்னா டைல் ஸ்கேல் 0ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் எனக்கு இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் டைல் ஸ்கேல் 0 அண்ட் இதுதான் வந்துட்டு என்னுடைய ஐபி. இது வந்து ப்ரைவேட் ஐபி தான், இது வந்து பப்ளிக் கிடையாது. இது வந்துட்டு அண்டர் த ஹுட் யூஸ் பண்ணுறது வந்துட்டு வயர்கார்டு எப்படி வேலை செய்யுதோ அதே தான் இதுவும். இது வந்துட்டு ஒரு க்ளீன் ரேப்பர், நம்ம வந்துட்டு எந்த கான்ஃபிகரேஷனும் நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டைல் ஸ்கேலில் இருந்து வர டிராஃபிக்கை மட்டும்தான் நீ அக்செப்ட் பண்ணணும். எதுக்கு? 8006க்கு 8006க்கு ஏதாவது ஒரு டிராஃபிக் வருது அப்படின்னா அது இந்த டைல் ஸ்கேல் 0 இன்டர்ஃபேஸ் மூலியமாக வந்துச்சுன்னா மட்டும் அக்செப்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா ட்ராப் பண்ணிவிடு. ஸோ எல்லாமே வந்துட்டு எனக்கு எது மூலியமாக வரும், இன்டர்நெட்லேருந்து எனக்கு எது மூலியமாக வரும் அப்படின்னா எனக்கு இது மூலியமாக வரும். VMBR 0லேருந்து வரும் எனக்கு, ஓகேவா? இந்த VMBR 1லேருந்து வரும். இது வந்துட்டு VMோடது. இந்த VMBR 1 வந்துட்டு வெர்ச்சுவல் வந்து இந்த வெர்ச்சுவல் மிஷின்ஸோட ஐபியோட வந்து அந்த ஒரு இது விச் இஸ் த ரேஞ்ச். இந்த VMBR 0 தான் ஹோஸ்டோடைய ஐபி. இதுவுமே வந்துட்டு ப்ரைவேட் தான், பப்ளிக்காக இங்கே நான் எதுவுமே இங்கே வந்துட்டு கொடுக்கல. பப்ளிக் வந்துட்டு அது இதுக்கு வந்துட்டு அசைன் பண்ணல, ஓகேவா? பப்ளிக் ஐபி வந்துட்டு இதுக்கு வந்து அசைன் பண்ணல. இதுக்கு எல்லாமே இதை பற்றி நான் ஒரு வீடியோவே நான் வந்துட்டு பேசியிருப்பேன், எப்படி வந்துட்டு இந்த மொத்த ஃப்ளோவுமே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த VMBR 1 அப்படின்றது வந்துட்டு நான் வெர்ச்சுவல் மிஷின்ஸுக்கு வந்து கொடுக்குற ஒரு ரேஞ்ச், ஓகேவா? இதில் மொத்தம் வந்து 5 ஹோஸ்ட் தான் வந்துட்டு இருக்க முடியும். அண்ட் இது வந்துட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட DMZ டீமிலிட்டரைஸ்டு ஜோன் அதில் இருந்து எனக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட ஒரு ஐபி இது. ஸோ எனக்கு இன்டர்நெட்லேருந்து எனக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா 8006க்கு எனக்கு வந்துட்டு இது மூலியமாக தான் வரும், ஓகேவா? ஸோ அப்படி வந்துட்டு எனக்கு இது மூலியமாக வந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணாத. அப்படி பண்ணேன்னா இது உங்களாலே வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும். புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இந்த டைல் ஸ்கேல் 0 இன்டர்ஃபேஸ் மூலியமாக வந்தால் மட்டும்தான் நீ வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அல்டிமேட்லி இதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டைல் ஸ்கேலில் வந்துட்டு இந்த ஒரு நோடு, அதாவது இந்த ஒரு மெஷினை நான் மட்டும் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அல்டிமேட்லி என்னால் மட்டும்தான் வந்துட்டு இந்த வெப் யூஐ வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும், வேறு யாராலையுமே வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது நினச்சாலும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு இந்த ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா நான் வந்துட்டு வெப் சர்வர் நான் வந்து ஆஃப் தான் பண்ணியிருக்கணும். 8000 வந்துட்டு இந்த 8006 வந்துட்டு அந்த வெப் யூஐ வந்து நான் நான் வந்துட்டு ஆஃப் பண்ணியிருக்கணும். அப்படி நான் ஆஃப் பண்ணேன்னா என்னாலையுமே அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வித் தட் பீயிங் செட் ஓகே, டைல் ஸ்கேல் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டூல். இது ஆக்சுவலாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்னோடய ஃபோன்லாம் இங்கே நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபோனில் வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு ஒரு அந்த ஒரு ஆப்பே இதுக்கு வந்து இருக்குது. அது நீங்கள் அதை கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த KWSன்றது தான் இந்த மெயின் சர்வரு. பிக் பாக்ஸ் மிச்சதெல்லாமே வந்துட்டு இட் இஸ் பர்சனல். ஸோ எஸ், அண்ட் அனதர் திங் வந்து என்ன அப்படின்னா என்னது அப்படின்னா இங்கே சிடி நான் இதுக்குள்ளே இல்லையா, ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். ஐ திங்க் லீக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். எஸ்பிபியோட வந்து இந்த ஆலியாஸ் பட் பரவாயில்ல, நானே ஓப்பனாக சொல்லிடுறேன். ஜஸ்ட் சி
எஸ்எஸ்ஹெச் வந்துட்டு எதில் ஓடுதுன்னா போர்ட் 2222 தான் ஓடுது. இது நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ சி திஸ் த யூசர் நேம் அண்ட் திஸ் த ஐபி அண்ட் இது வந்துட்டு என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ரைவேட் கீ, அதோட லொக்கேஷன். அண்ட் 2222 ஓடுது. இது நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ப்ரைவேட் கீ உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற வரைக்கும் யூ கேனாட் டூ எனி திங். ஓகேவா? ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். எவனாவது அடிக்க போகிறான் இப்போ தெரியும். சரி, ரைட்டு. இதில் வந்துட்டு எஸ்எஸ்ஹெச் இது நான் காட்டுறது எல்லாமே வந்துட்டு சேஃபானது தான். இதனால் எனக்கு எந்த ஒரு பாதிப்புமே வந்து வராது. ஏன்னா இந்த ஐபி எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் ஐபி. இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலாட்டாலும் ஒன்று தான். ஸோ அடுத்து வந்துட்டு கிட்டில் என்னமோ நான் ஒன்று வந்து பார்த்தேன்னு சொன்னேன்ல, ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து கேடபிள்யூஎஸில் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு மேக் இட் செல்ஃப் ஹோஸ்டபிள். ஆக்சுவலாக நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு விற்கிறேன், இதை விற்கலை. பட் நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு அதை நான் வந்துட்டு நான் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். செல்ஃப் ஹோஸ்டபிள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்னு நான் சொல்கிறேன். அப்படி தானே? இட் இஸ் அ செல்ஃப் ஹோஸ்டபிள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம். பட் இது ஆக்சுவலாக செல்ஃப் ஹோஸ்டபிளான்னு கேட்டால் இன் அ சென்ஸ் எஸ், technically yes, it is self-hostable. But is it feasible to self-host? No, it is not. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இங்கே டாக்குமெண்டேஷனே கிடையாது. இதில் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து புதுசாக அதை வந்து பார்க்குறாங்க, இது அவங்களோட சர்வரில் அதை வந்து செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணணும் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. எப்படி பண்ணுவாங்க? பண்ண முடியாது. ஏன்னா டாக்குமெண்டேஷன் இங்கே அது கிடையாது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி நான் டாக்குமெண்டேஷனே கொடுத்தாலுமே இந்த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் ப்ராஜெக்டில் நிறையா மாற்றணும். ஏன்னா நிறையா ஃபைல்ஸில் நான் வந்துட்டு வேல்யூஸை ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அது வந்துட்டு ஒரு ஃபைலுக்குள்ளேயும் போயிட்டு ஹார்ட் கோட் பண்ண வேல்யூவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். அது வந்துட்டு மண்டை வலி பிடிச்ச வேலை. கரெக்டாக? ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும்னா ஒரு டூல் மாதிரி இங்கே நான் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்றும் இல்லை, இந்த இன்ஜினெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த இன்ஜினெக்ஸில் வந்து இந்த கான்ஃபிடின்னு ஒன்று இருக்குது. இந்த கான்ஃபிடியில் வந்துட்டு எஸ்எஸ்எல் உங்களோட எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்துட்டு எங்கே இருக்குதுன்றதுக்கான ஒரு லொக்கேஷன் இது. ஓகேவா? இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து இந்த ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குமா கேட்டால் கிடையாது. ஒருத்தங்களும் ஒரு டொமைன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தங்களும் ஒரு பாத் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அவங்களால வந்து ஒரு ஃபைலுக்குள்ளேயும் போயிட்டு ஹார்ட் கோட் பண்ண வேல்யூ உட்காந்து மாற்றிட்டு இருக்க முடியாது. இது மட்டும் இல்லை, இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளேயும் நிறைய ஃபைல்ஸில் ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அப்போ அந்த எல்லா ஹார்ட் கோட் பண்ணி வச்ச வேலையும் உட்காந்து அவங்க எல்லாருமே அவங்க வந்து மாற்றிட்டு இருப்பாங்கலாம் கேட்டால் கிடையாது. எரிச்சல் ஆகிடும். எனக்கே வந்துட்டு எரிச்சல் ஆகிடுச்சு. முதல்ல வந்து இதை நான் காலேஜோட சர்வருக்கு போடும்போது நிறையா ஃபைல்ஸில் உள்ள வேல்யூ நான் உட்காந்து மாற்றிக்கிட்டு இருந்தேன் மேனுவலாக. இந்த பிரச்சனை நான் முதலையே நான் ஃபிக்ஸ் பண்ணணும் தான் நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு கிரியேட் அ டூல். அந்த டூல் வந்துட்டு என்னென்ன ஹார்ட் கோடட் வேல்யூஸ் அதெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே முதல்ல வந்துட்டு கேட்கணும். என்டர் இதை வந்துட்டு இப்போ என்டர் த வந்துட்டு வந்து என்னது டொமைன் நேமு அல்லது என்டர் த ஐபி ரேஞ்சு என்னென்னலாம் வந்துட்டு இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணுற மாதிரியான வேல்யூஸோ அது எல்லாத்தையும் கேட்கணும். என்கிட்ட கேட்டதுக்கப்புறமா அந்த வேல்யூஸை வச்சு அவங்களுடைய லோக்கல் ரெப்பாசிட்டரி அதில் வந்துட்டு நான் டைனமிக்காக போயிட்டு அந்த டூல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடும். அவ்வளோதான். அப்படி சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அவங்க வந்துட்டு செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணிடலாம். அவங்க வந்துட்டு உட்காந்து எந்த ஃபைலையும் உட்காந்து அவங்க வந்து மாற்ற தேவையில்லை, எதை பற்றி அவங்க வந்துட்டு யோசிக்க தேவையில்லை. புரியுதானே சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் அதை பண்ணலை. இப்போ இங்கே நான் வந்துட்டு ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே நான் நிறையா ஃபைல்ஸ்லாம் நான் வந்து ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இங்கே கிட் ஸ்டேட்டஸில் வந்துட்டு இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்துட்டு அன்ட்ராக்டு ஃபைல்ஸ். இதை பற்றி நான் வந்து பார்க்க வேண்டாம். பட் மாடிஃபைடு ஃபைல்ஸ் வந்து நிறையா வந்துட்டு இருக்கும். பட் அதெல்லாம் நான் வந்துட்டு என்ன பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா ஸ்டாஷ் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாஷ்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா
நான் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நான் வந்துட்டு ஹார்ட் கோட் பண்ண வேல்யூவை மாற்றி நான் இங்கேருந்து மாடிஃபை பண்ணியிருக்கேனோ அந்த ஒர்க் ட்ரீ, இதுக்கு பேர் வந்துட்டு ஒர்க்கிங் ட்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த ஒரு ஒர்க்கிங் ட்ரீயில் உள்ள சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஸ்டாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மெயின் பிரான்ச்சில் இங்கே நான் அதாவது வந்துட்டு சேஞ்சஸ் நான் வந்து புஷ் பண்ணேன் அப்படின்னா அதை நான் இங்கேருந்து புல் பண்ணணும் அல்லவா. புல் பண்ணுறதுக்கு வந்துட்டு வந்துட்டு பேசிக்கலி வந்து இந்த ஒர்க்கிங் ட்ரீ வந்துட்டு க்ளீனாக இருக்கணும். அப்படி க்ளீனாக இல்லைன்னா இதால் வந்துட்டு புல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணி வைப்பேன் அப்படின்னா பேசிக்கலி ஸ்டாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஸ்டாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ஒர்க்கிங் ட்ரீ வந்துட்டு க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த அன்ட்ராக்ட்லாம் விட்டுருங்க, பட் இந்த ஒர்க்கிங் ட்ரீ இருக்குதா, பிரான்ச் இஸ் அப் டு டேட், பிரான்ச் மெயின் வந்துட்டு க்ளீனாக இருக்குது. ஸோ இதனால் எனக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா என்னால் வந்துட்டு ஈஸியாக புல் பண்ணிக்க முடியும். புல் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு எரருமே எனக்கு இங்கே வந்து அடிக்காது. ஸோ ஒன்ஸ் நான் அதை வந்துட்டு புல் பண்ணதுக்கப்புறமா அந்த கிட் ஸ்டாஷை நான் வந்துட்டு மறுபடியும் பாப் பண்ணிடுவேன். பாப் பண்ணும்போது ஆப்வியஸாக கான்ஃப்ளிக்ட் வரும். கான்ஃப்ளிக்ட் வரும்போது அதை மட்டும் நான் வந்துட்டு ரிசால்வ் பண்ணிட்டுருவேன், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இதை வச்சு தான் நான் வந்துட்டு ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு டூல் மாதிரி ஒன்று நம்ம வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணால் தான் வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, செல்ஃப் ஹோஸ்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ரீன்னு சொன்னேன்ல ஒரு மேட்ரு, அதை பற்றி பார்ப்போம். அது வந்துட்டு ஆக்சுவலி நல்ல மேட்ரு. இதை எத்தனை பேர் வந்து கிட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து தெரியல. கிட் ரீன்னு சொல்லிட்டு இது பார்த்தாலே தெரியும். கிட் ரீ இஸ் அ கிட். இது அதாவது மெயின் டாக்குமெண்டேஷன்லேயே கிட் ரீ இஸ் அ ஹிடன் ஃபீச்சர்னு போட்டிருக்கான் இவனேவும். மெயின் லைக் அவனோட டாக்குமெண்டேஷன்லேயே வந்துட்டு இட் இஸ் அ ஹிடன் ஃபீச்சர்னு போட்டிருக்கான். ஸோ நான் இத்தனை வருஷம் இங்கே நான் வந்து கிட்டு யூஸ் பண்ணதில்லை. இதை நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. இதை நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. நான் இன்றைக்கி தான் அதை பற்றி நான் அதை வந்து கேள்விப்படுறேன் நான். ஸோ இது வந்து ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் நம்மளுக்கு வந்துட்டு வரும் அல்லவா. அந்த மெர்ஜ் கான்ஃப்ளிக்டை வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிவிடும் அப்படின்னா ரிசால்வ் பண்ணிடும். எப்படா சொல்கிறேன் அப்போ இது வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குது கேட்குறதுக்கேவும் நீங்கள் வந்து கேட்பீங்க. எஸ், ஆக்சுவலாக அது வந்து நல்லா இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ரிசால்வ் பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஒரு டெமோ மாதிரி நம்ம வந்து பார்க்கலாமா. ஸோ அது என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு நியூ விண்டோக்குள்ளே போயிட்டு இங்கே போயிட்டு ஸோ நம்ம வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு டெமோ மாதிரி நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். இது உங்களுக்கே வந்துட்டு இது புரியும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு புரியும் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. இதை பேசாமல் இதில் அப்படியே மாட்டிடுறேன். ஓ காட், மாட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு RMRF கிட்ட அண்ட் எத்தனை பேர்த்துக்கு வந்து ரெஃப்லாக் வந்து தெரியும்னு எனக்கு வந்துட்டு தெரியல. ரெஃப்லாக் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ரெஃப்லாகுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஃபீச்சர் ஆஃப் கிட்டு. தெரியாதனமாக நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதை நம்ம வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணிக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ இங்கே வந்துட்டு லெட்ஸ் டூ git init and nano hello.txt சும்மா hello world ஃபஸ்ட் கமிட். ஓகே, 1 கமிட்னு போடுவோம். சரி, இப்போ நான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அண்ட் ஆல்சோ இதை நான் வந்துட்டு ஒரு எலியாஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று. ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். ஓகே, இதான். ஸோ இந்த கமாண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. git log ஒன்லைன் பேரண்ட்ஸ் கிராஃப் ஆல். ஜஸ்ட் இது உங்களுக்கு எப்போ புரியாது, இந்த பிரான்ச் வந்துட்டு நிறையா போகும்போது, நிறையா வந்துட்டு காம்ப்ளிகேட் ஆகும்போது இது 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 வந்துட்டு சும்மா லாகுன்னு பார்த்தோம்னா என்னன்னே நம்மளுக்கு வந்துட்டு புரியாது. பட் இந்த மாதிரி ஒரு சில ஃப்ளாக்ஸ் நம்ம இங்கேருந்து ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. கிராஃப்னா
இந்த நேம் சேஸ் கிராஃப் மாதிரி வந்துட்டு இந்த ஆஸ்கி ஆர்ட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போய் காட்டும். ஆல் அப்படின்னா வந்துட்டு எல்லா பிரான்ச்சோட லாக்ஸும் உங்களுக்கு வந்து காமிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சில் இருக்கீங்களோ அதோட லாக் மட்டும் தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். பேரண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு கமிட்டோட பேரண்ட் வந்து யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கும். ஒன்லைன்னா யூனோ பெரிய வந்துட்டு ஒரு வந்து லைக் வந்து ஆத்தர் யார் எப்போ வந்து கமிட் பண்ணதுன்னு சொல்லிட்டு லைக் வந்து சொல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அது வந்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பிரான்ச் வந்துட்டு இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்மள்ட்ட வந்து மாஸ்டர் பிரான்ச் இருக்குது. ஓகேவா, மாஸ்டர் பிரான்ச்சில் ஒன் கமிட்டட் சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ நான் இன்னொரு பிரான்ச்சை நான் இப்போ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஃபீச்சர்ன்ட்டு. இப்போ இந்த ஃபீச்சர் பிரான்ச்சில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு லெட்ஸ் சே விகாஷ் நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஓகேவா, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒன்று வந்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, இங்கே வந்து இப்போதைக்கு லெட்ஸ் ஜஸ்ட் சே விகாஷ் நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். கிட் கமிட் ஏஎம் டு விகாஷ். ஓகேவா, ஓகே நைஸ். இப்போ வந்துட்டு ஜிஎல் போட்டேன் அப்படின்னா சி இது வந்துட்டு மாஸ்டரு, இது வந்துட்டு ஃபீச்சரு. ஓகேவா, சி இந்த பேரண்ட்ஸ்னு போட்டதுனால இந்த ஒரு ஹேஷுக்கு இந்த லைக் இதான் வந்துட்டு பேரண்ட் ஹேஷ்னு எனக்கு வந்துட்டு சொல்லுது. பார்க்க முடியுதா? நைஸ் திங். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து நான் இன்னொரு பிரான்ச்சை நான் இப்போ வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிட் ஸ்விட்ச் சி ஃபீச்சர் 2. ஓகேவா, ஸோ இந்த ஃபீச்சர் 2ன்றது வந்துட்டு ஃபீச்சரோடைய ஒரு காப்பி மாதிரி. இப்போ அப்படி தானே மெயின் ஃபீச்சர் அப்படியே வந்துட்டு ஃபீச்சர். ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாஸ்டருக்கு போய்க்கிறேன். மாஸ்டரில் நான் இதே லைனில் நான் ஒன்று பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். அப்படி தானே? ஸோ இங்கே வந்து விகாஷுக்கு பதிலாக என்ன வைக்கலாம்? மேக்புக். ஓகே, சம்திங் மேக்புக். இப்போது கிட் கமிட் ஏஎம் மேக்புக் 3ன்னு வைப்போம். 3 மேக்புக். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஃபீச்சருக்கு போய்க்கிறேன். இப்போ நம்ம ஜிஎல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிராஃப் உங்களுக்கு வந்துட்டு அழகாக காமிக்குதா? இது வந்துட்டு கமிட்டு இந்த இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து 2 பிரான்ச் வந்துட்டு பிரியுது. பார்க்க முடியுதா? ஃபீச்சர் அண்ட் ஃபீச்சர் 2ன்னு ஒன்று சொல்லிட்டு அது பிரியுது. அப்புறம் மாஸ்டர் வந்துட்டு இன்னொரு இதை வந்துட்டு போட்டிருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு மெர்ஜ் பேஸ் அப்படின்னா எந்த பாயிண்ட்லேருந்து வந்துட்டு பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to rebase. ஓகே, ஸோ ரீபேஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்போ வந்துட்டு எந்த பிரான்ச்சில் இருக்கேன் நான்? ஃபீச்சர். ஓகேவா, நான் வந்து ஃபீச்சருக்குள்ளே இருக்கிறேன் நான். ஸோ இப்போ நான் ஃபீச்சரில் இருந்து மாஸ்டருக்கு நான் வந்துட்டு இப்போ நான் மாஸ்டர் நான் வந்துட்டு ரீபேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ட் ஆகும். கரெக்டாக? ஏன் ஆகும்னா நான் ஒரே லைனில் நான் வந்துட்டு சேஞ்சஸ் நான் வந்து இங்கே இது நான் வந்துட்டு பண்ணேன் அப்படின்னா ஓகே சி எனக்கு வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ரீபேஸ் பண்ணதுனால எனக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு போத் சேஞ்சஸ் நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே வந்துட்டு git add git rebase continue. ஓகேவா, ஓகே நைஸ். இப்போ நான் ஜிஎல் போட்டேன் அப்படின்னா ஃபீச்சர் வந்து எனக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஏன்னா பேசிக்கலி வந்துட்டு இந்த ரீபேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாஸ்டருக்கு மேலே ஃபீச்சரில் என்னென்ன கமிட்ஸ்லாம் புதுசாக ஆட் ஆகிருக்குதோ லேட்டஸ்ட் கமிட்ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு மாஸ்டருக்கு மேலே அது வந்துட்டு வச்சிடும். வந்துட்டு ஃபீச்சரோடைய அந்த ஒரு பிரான்ச்சை வந்து மாஸ்டரோடைய அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஹெட்டில் அது வந்து வச்சிடும். மாஸ்டரோடைய ஹெட்டுன்னு சொல்கிறதோட அதோடைய சொல்லலாம் டிப்புன்னு சொல்லலாம். ஓகேவா,
ஸோ வந்துட்டு வெப் ஒயிட் போர்ட்லேயே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீபேஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து புரியும், பட் பண்ணலைன்னா சும்மா சொல்கிறேன். வெப் ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இதில் வந்துட்டு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். ஸோ இது வந்துட்டு என்னுடைய மாஸ்டர் பிரான்ச், அப்படி தானே? இது வந்துட்டு என்னுடைய மாஸ்டர் பிரான்ச்சு. இது மாஸ்டரோடைய டிப்பு, ஓகேவா? மாஸ்டரோடைய டிப்பு. இப்போ எனக்கு இங்கேருந்து ஃபீச்சர் பிரான்ச் போயிருக்குது, ஃபீச்சரில் ஒரு கமிட் இருக்குது, அப்படி தானே? இது வந்துட்டு ஃபீச்சர், ஓகே. இப்போ நான் இப்போ அது வந்துட்டு ரீபேஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஃபீச்சர் பிரான்ச்சிலேருந்து கிட் ரீபேஸ் மாஸ்டர்னு போட்டேன் அப்படின்னா எங்கே வந்துட்டு மெர்ஜ் பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும். இந்த மாஸ்டர் பிரான்ச்சுக்கும் இந்த ஃபீச்சர் பிரான்ச்சுக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும், விச் இஸ் ஒன் கமிட். அதோட மெர்ஜ் பேஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த மெர்ஜ் பேஸில் லைக் என்ன இருக்குதோ அதை அப்படியே தூக்கிட்டு எனக்கு மாஸ்டர் பிரான்ச்சோடைய டிப்பில் வச்சிடும். அப்போது எனக்கு இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can fast forward merge because it is all லீனியராக வந்துட்டு இருக்கிறதுன்றதுனால we can fast forward merge. பட் அதை நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது, சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா மாஸ்டர்லேருந்து ஃபீச்சர் பிரான்ச்சோட ஒரு கமிட்டி அது வந்துட்டு ரீப்ளே பண்ணும்போது ஒரே லைனில் இந்த ரெண்டுமே வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது. புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? புரியலைன்னா போயிட்டு ரீபேஸை பற்றி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். இதை நீங்கள் மெர்ஜை வச்சு நீங்கள் இதை பண்ணலாம், பட் நான் இதை வந்து ரீபேஸ் வச்சு நான் அதை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ரெக்கார்டட் ரெசல்யூஷன் சொல்லிட்டு இங்கே எனக்கு வந்து காட்டுதா? இது என்ன அர்த்தம்னா ரீயை நான் வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட குளோபல் கான்ஃபிகரேஷனில். அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதிலையே போட்டிருப்போம். இங்கே உங்களோட குளோபல் கான்ஃபிகரேஷனில் வந்துட்டு ரீயை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு எனேபிள். இல்லைனா கிட் கான்ஃபிக்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், நீங்கள் அதுக்குள்ளே போயினாலும் நீங்கள் பண்ணலாம், ரெண்டுமே அது ஒன்று தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ட்ராக் பண்ணி வைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட்டை நம்ம தான் வந்துட்டு ரிசால்வ் பண்ணணும், கரெக்டாக? அதை எப்படி பண்ணுறோன்றதை இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும், இது வந்துட்டு நோட்டம் விடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிட்டுக்குள்ளே இங்கே ஆர்ஆர் கேஷ்னு ஒன்று இங்கேருந்து இருக்குதா, போய்க்குவாங்க. இதுக்குள்ளே ஆர் கேஷ், இதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதுக்குள்ளே போய்கிட்டிங்கன்னா ப்ரீ இமேஜ் போஸ்ட் இமேஜ் சொல்லிட்டு மொத்தம் 2 இருக்கும். ப்ரீ இமேஜ் அப்படின்றது வந்து என்னென்னா கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, கான்ஃப்ளிக்ட் ஆகிறப்ப இது வந்துட்டு எப்படி இருந்துச்சு, போஸ்ட்னா இதை கான்ஃப்ளிக்ட் ஆனதை வந்துட்டு ரிசால்வ் பண்ணதுக்கப்புறமா அது பார்க்குறதுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது, அதுதான் இங்கே வந்து மேட்ரு. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to take a look at pre-image and we are going to take at post-image. ஸோ ப்ரீ-இமேஜில் வந்துட்டு எனக்கு அந்த ஃபைல் பார்க்குறதுக்கு இப்படி இருந்துச்சு, அப்படி தானே? மேக்புக்கும் வந்துட்டு பண்ணலாம், விகாஷையும் பண்ணலாம். நான் வந்துட்டு எதை பண்ணேன் அப்படின்னா ரெண்டுத்தையுமே நான் இங்கேருந்து பண்ணிட்டேன். அப்போ அடுத்த வாட்டி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த ரீ என்ன பண்ணும்னா இதை ஃபஸ்ட்டு பார்க்கும். இப்படி ஒரு பிரச்சனை ஆல்ரெடி நான் வந்துட்டு நான் இது பண்ணியிருக்கேன்னா சொல்லிட்டு அப்படி வந்துட்டு ஒன்று உண்டு அப்படின்னா இதை வச்சு அதுவே வந்துட்டு மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா எனக்கு ரிசால்வ் பண்ணிடும். ஸோ நம்மள்ட்ட வந்துட்டு ஒரு 3ஆவதாக ஒரு பிரான்ச் நம்ம இங்கேருந்து வச்சுருந்தோம். உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குதா? கெட் பிரான்ச் ஃபீச்சர் 2 அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிட் ஸ்விட்ச் ஃபீச்சர் 2க்குள்ளே போய்க்கிறோம். இந்த கிட் ஸ்விட்ச் ஃபீச்சர் 2க்குள்ளே போனதுக்கப்புறமா இங்கே விகாஷ்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா ஃபீச்சர் 1உடைய காப்பி. அப்போ ஃபீச்சர் 2ன்றது ஃபீச்சரோடைய காப்பி. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நான் வந்து மறுபடியும் கிட் ரீபேஸ் மாஸ்டர்னு நான் இங்கே போட்டேன் அப்படின்னா இந்த வாட்டி எனக்கு கான்ஃப்ளிக்டை அதுவே வந்து ரிசால்வ் பண்ணிடும். நான் எதையுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? இப்போ நான் இங்கே வந்து என்டர் அமுக்கினேன் அப்படின்னா
ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் எனக்கு இங்கேருந்து ஆகுது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ரிசால்வ்ட் யூஸிங் ப்ரீவியஸ் ரெசல்யூஷன். ஏற்கனவே வச்சிருந்த அந்த ஒரு இதை வச்சு நான் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்போ நான் வந்து ரிசால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ கெட் ஸ்டேட்டஸ், இங்கே கிட் பிரான்ச், இங்கே நோ பிரான்ச்சில் இருக்குதா, கிட் ஆட் கிட் ரீபேஸ். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்துட்டு கான்ஃப்ளிக்டை மேனுவலாக உட்காந்து வந்துட்டு ரிசால்வ் பண்ணல, அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரிசால்வ் பண்ணிடுச்சு. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் இந்த ரீபேஸில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரீபேஸ் பண்ணும்போது லைக் நீங்கள் எந்த ஒரு பிரான்ச்லேயுமே நீங்கள் வந்துட்டு இருக்க மாட்டீங்க. அது வந்துட்டு ஒரு நோ பிரான்ச் ஒரு இது அப்படின்னா 2 பிரான்ச்சு நீங்கள் வந்துட்டு ரீபேஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு போடும்போது மாஸ்டர் பிரான்ச்சில் அது வந்துட்டு லைக் அதை வந்து பார்க்கணும். மாஸ்டர் பிரான்ச்சோட அதோடைய வந்து இந்த டிப்பில் வந்துட்டு இந்த ஃபீச்சர் 2 இந்த லேட்டஸ்ட் கமிட்ஸ் லைக் அது வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்போது ஒரு பிரான்ச்சில் மட்டும் அதால் வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ நோ பிரான்ச்சுக்கு போயிடும். முதல்ல மாஸ்டர் பிரான்ச்சுக்கு வந்துட்டு செக் அவுட் ஆகும். அதனால தான் நீங்கள் இங்கே பார்க்கும்போது இதை நீங்கள் வந்து கவனிச்சிங்களான்னு தெரில, நார்மலாக வந்துட்டு மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் ஆகும்போது விகாஷ்ன்றது தான் மேலே இருக்கும், மேக்புக்ன்றது கீழே இருக்கும். ஏன்னா விகாஷ்ன்றது தான் வந்துட்டு என்னோட பிரான்ச்சோட சேஞ்சு, தான் வந்துட்டு முதல்ல இருக்கும். அந்த இன்னொரு பிரான்ச்சோட சேஞ்ச் வந்துட்டு கீழே இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த ரீபேஸ் கான்ஃப்ளிக்டில் அப்படியே உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, ரீபேஸ் கான்ஃப்ளிக்ட் ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் இப்போ ஃபீச்சர் பிரான்ச்சிலேருந்து நீங்கள் மாஸ்டர் பிரான்ச்சை நீங்கள் வந்துட்டு ரீபேஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அது மாஸ்டர் பிரான்ச்சுக்கு செக் அவுட் ஆகிடும். மாஸ்டர் பிரான்ச்சுக்கு செக் அவுட் ஆகிட்டு ஃபீச்சர் பிரான்ச்சோட லேட்டஸ்ட் கமிட்ஸ் அது லைக் அது வந்துட்டு ஒன்றா வந்துட்டு ப்ளே பண்ணும். அப்போது மாஸ்டர் பிரான்ச்சுக்கு செக் அவுட் ஆகும்போது அதோட பெர்ஸ்பெக்டிவ்ல மாஸ்டர் பிரான்ச் தான் வந்துட்டு கரண்ட் பிரான்ச்ன்றதுனால மேக் புக்குன்னு எனக்கு வந்து மேலே வந்துருச்சு, விகாஷ்ன்றது எனக்கு வந்து கீழே வந்துருச்சு. பட் இன்ஃபேக்ட் விகாஷ்ன்றது தான் வந்துட்டு என்னுடைய அவர்ஸ். நீங்கள் மெர்ஜ் கான்ஃப்ளிக்டில் வந்துட்டு அவர்ஸ் டயஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அவர்ஸ்ன்றது வந்துட்டு மேலே இருக்கும், டயஸ்ன்றது வந்துட்டு கீழே இருக்கும். இங்கே அப்படியே வந்துட்டு மாற்றிருக்கும். இங்கே வந்துட்டு டயஸ்ன்றது தான் அவர்ஸ்ன்றது தான் வந்துட்டு டயஸ். ஸோ இது ஒரு இது. ஸோ இது நீங்கள் கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். அப்படி இல்லைன்னா டோன்ட் வெரி, இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹிடன் ஃபீச்சர் தான் நான் வந்துட்டு கண்டுபிடிச்சது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு ஆச்சு, அடுத்த வாட்டி ஆச்சு அப்படின்னா, அதே பேட்டர்னில் ஆச்சுன்னா அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணிடும். இப்போ நான் ஜிஎல்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே ஃபீச்சர், அப்புறம் ஃபீச்சர் 2, அப்புறம் வந்துட்டு மாஸ்டர். இங்கே இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்துட்டு git switch feature git rebase feature 2 ஓகே சி ஓகே இது வந்துட்டு இது ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா, இது நீங்கள் கிட்டில் நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் வந்து இந்த என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா எனக்கு வந்து டவுட்டு தான். பட் இதை நீங்கள் நல்லா இதை வந்து பாருங்கள். ஸ்கிப் ப்ரீவியஸ்லி அப்ளைடு கமிட் நீங்கள் எனக்கு வந்து காட்டுது. இதுக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபீச்சரில் இருக்கிற 2 விகாஷும் இந்த ஃபீச்சர் 2ல் இருக்கிற 2 விகாஷும் ஒன்று தான். இந்த ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நான் அந்த ஃபீச்சர் 2ல் நான் வந்துட்டு ரீபேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லிட்ரலாக தேர் இஸ் நோ சேஞ்ச். இந்த ரெண்டுமே ஒன்று தான். அப்போது எதுக்கு 2 கமிட்டு? ஒன்றே இருக்கட்டும், முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ அதனால தான் இது வந்துட்டு இந்த கமிட்டை ஸ்கிப் வந்துட்டு பண்ணிருச்சு. பேசிக்காக பார்க்க முடியுதா, இந்த கமிட் வந்து ஸ்கிப் பண்ணிருச்சு. பட் இந்த கமிட்டை வந்துட்டு பட் இந்த ஒரு கமிட் வந்துட்டு அது மொத்தமாக வந்து இருக்காதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இதை நீங்கள் வந்துட்டு கிட் கேட் ஃபைல் பண்ணிங்கன்னா இருக்கும், அழியாது. பேசிக்காக கேட் ஃபைல் பி இது இன்னும் வந்துட்டு அழியலை. இந்த ஒரு கமிட்டுன்றது அது அங்கேயே தான் இருக்கும். இது வந்துட்டு அழியாது. பட் இது வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டரை மட்டும் அது வந்து மாற்றி விட்டுரும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு கிட் கேட் ஃபைல் இந்த ட்ரீக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த பிளாப் இருக்கும். அந்த பிளாபுக்குள்ளே போனோம் அப்படின்னா கண்டென்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும்.
ஃபைல் வந்துட்டு என்றைக்குமே கிட்டில் வந்துட்டு அழியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து கார்பேஜ் கலெக்டரை வச்சு நீங்கள் இதை வந்து தூக்கி விட்டால் மட்டும்தான் போகுமே தவிர, இல்லைன்னா அப்படிலாம் போகாது. இப்போ நீங்கள் கிட் கேட் ஃபைல் பி அப்புறம் வந்துட்டு சி இந்த கமிட்டு, இந்த 2 விகாஷ் இந்த கமிட் வந்துட்டு காணாமல் போயிருச்சுன்னெலாம் கிடையாது. அது கிட்டுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்குது. இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டாட் கிட் ஆப்ஜெக்ட்ஸில் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த கேட் ஃபைல் வந்து என்ன பண்ணும்னா, அந்த கம்ப்ரெஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஃபைலை நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணும்னா ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும், விச் இஸ் அன்கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும் பேசிக்காக. அவ்வளோதான். ஸோ இதே கான்செப்ட் தான் வந்துட்டு இந்த ரெஃப்லாகுன்னு நான் ஒன்று வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குதா? ரெஃப்லாக் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதை நான் git switch master git rebase feature git branch leave feature. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்னோட கமிட் ட்ரீ வந்துட்டு க்ளீனாக இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஐம் கோயிங் டு ரீசெட். ஓகே, ஐம் கோயிங் டு ரீசெட், ஹார்ட் ரீசெட் நான் வந்து பண்ண போகிறேன். ஹார்ட் ரீசெட் பண்ணிட்டேன்னா கமிட் வந்துட்டு அழிஞ்சு போகும்னு நீங்கள் வந்துட்டு நினைப்பீங்க. பட் கிடையாது, கமிட் வந்துட்டு அழியாது. இந்த வந்து பார்த்த மாதிரி சொன்னல. இப்போ வந்துட்டு இதுவுமே வந்துட்டு நான் நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல். அதனால தான் சும்மா அப்படியே வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு நைட் டைம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான், போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ கைஸ். ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் ஓடுது நைஸ். 41 நிமிஷம் பேசிட்டேன் நான். ஸோ இது என்ன கதை அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் கிட் ரீசெட் ஹார்ட் ஹெட் டில்டு எது வரைக்கும் போகலாம்? 1 வரைக்கும் போகலாமா? ஓகே, 1 டன் முடிஞ்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஜிஎல் அமைக்கு நீங்கள் இந்த ஜிஎல்ன்றது வந்துட்டு என்னோட ஆலியாஸ். ஓகேவா? ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ், ஜிஎல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் வந்துட்டு கிடையாது. ஸோ இப்போ ஹெட்டு வந்துட்டு 3 மேக்புக்கில் இருக்குது. இந்த 2 விகாஷ்ன்றது வந்துட்டு காணாமல் போயிடுச்சு. பார்க்க முடியுதா? இந்த 2 விகாஷ்ன்றது இப்போ வந்துட்டு கிடையாது. ஏன்னா நான் வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணிட்டேன். நான் இப்போ நான் வந்துட்டு பின்னாடி போயிட்டேன். ஒருவேளை ஐயோ பின்னாடி போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா தேவையே இல்லை. ஏன்னா எதுவுமே கிட்டில் அழியாது, இட் வில் ஸ்டே. நீங்கள் கிட் லாக்னு போடுற மாதிரி இன்னொரு கமிட் இருக்குது, இன்னொரு கமாண்ட் இருக்குது. அது வந்து என்னென்னா கிட் ரெஃப்லாக். ஸோ இந்த ரெஃப்லாக் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, பேசிக்காக ஹெட்டு வந்துட்டு எங்கெங்கே இருக்குதுன்றத ட்ராக் லைக் அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் ஹெட்டு வந்துட்டு எங்கே இருக்குன்றதை நம்மளுக்கு வந்துட்டு காட்டும் பேசிக்காக. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை வந்துட்டு ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு ஹெட் எனக்கு வந்துட்டு இங்கே இருக்குது. இங்கே இருக்குது எங்கன்னா 7C82AD2 அப்படின்ற அந்த ஒரு கமிட்டில் எனக்கு வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மூவிங் ஃப்ரம் ஃபீச்சர் டு மாஸ்டர், அதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது, செக்கிங் அவுட் மாஸ்டர் கமிட் 3 இங்கே இருக்குதா? நம்மளுக்கு இந்த ஹெட்டு தான் வேணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக கிட் செக் அவுட் அண்ட் இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ கிட்லாகில் ஏன் காட்ட மாட்டேங்குது எனக்கு, டிட்டாச்சு ஸ்டேட்ல இது முதல்ல இல்லையே. ஓ இது விட்டு போச்சு. அது ஓ நான் அதில் தான் இருக்கவே செய்கிறேன்னா. அப்போ 3 இது கிடையாதா? அப்போ எந்த கமிட் அது? 2 விகாஷ் கமிட்டா? ஓகே, 2 விகாஷ்குள்ளே ஆமாம் இந்த இருக்குது. அப்போ நம்மளுக்கு இதான் தேவை. நான் வந்துட்டு வேற ஒரு கமிட் நான் வந்துட்டு எடுத்துட்டேன். நம்மளுக்கு இந்த கமிட்டு தான் நம்மளுக்கு தொலைஞ்சி போச்சு நம்ம வந்துட்டு நினச்சோம், அப்படி தானே? இங்கே 2 விகாஷ் 3 மேக்புக் 1 கமிட்னு இருக்குது. இந்த கமிட் வந்துட்டு தொலைஞ்சி போச்சு நம்ம வந்து நினச்சோம். பட் ஆக்சுவலி இட் இஸ் ஸ்டில் தேட். ரெஃபரன்ஸ் வந்து இன்னும் வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு காணாமலாம் போல. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக இங்கே கிட் செக் அவுட்
இதை பண்ணிட்டோம் அப்படின்னா சி எனக்கு வந்துடுச்சு இப்போ இங்கே. ஸோ இப்போ நான் ஜிஎல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹெட்டு வந்துட்டு 2 விகாஷில் எனக்கு வந்துட்டு இருக்குது, பார்க்க முடியுதா? பட் இது டிட்டாச்சு ஹெட்டு, அதனால் சி எனக்கு இது மறுபடியும் வந்துடுச்சு இப்போ. ஸோ இது ஆக்சுவலி வந்துட்டு என்ன கதை அப்படின்னா, இப்போ நான் அந்த மாஸ்டர் பிரான்ச்சஸ் சம்பவம் நான் இங்கே கொண்டு போகணும். எப்படி கொண்டு போக? அதுக்கு என்ன கமாண்டு? கிட் மெர்ஜெலாம் வேலை செய்யாது, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எஸ், நோ கரண்ட் பிரான்ச். எஸ், எக்ஸாக்டா சி ஹெட் டிட்டாச்சு. ஏன்னா ஹெட் இப்போ வந்து ஹெட்டுன்றது இப்போ வந்து இந்த ரெஃப்லாகை வச்சு நம்ம வந்து செக் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஹெட்டுன்றது வந்து என்ன பண்ணும், எந்த பிரான்ச்சில் இருக்கோமோ அந்த பிரான்ச்சோட அந்த ஒரு லைக் அந்த ஒரு இது இருக்குல்ல, லைக் என்ன சொல்கிறது, அந்த ஒரு டிப்பை அது வந்து பாயிண்ட் பண்ணும். இங்கே நம்ம பாயிண்ட் பண்ண வச்சது ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கமிட்டை. இது வந்துட்டு எந்த ஒரு பிரான்ச்லையுமே இப்போ வந்து இல்லைன்றதுனால அது வந்துட்டு ஹெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிட்டாச் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாஸ்டரை வந்துட்டு இதுக்குள்ளே அங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அது என்ன கமாண்டுன்னு தெரில, நான் போய் பார்க்குறேன். நான் git master attach to detached head. git detach explained. ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. அட்டாச்சுக்கு ஏதாவது ஒரு கமாண்ட் இருக்குதா என்ன? நம்ம கிட் செக் அவுட் மாஸ்டர்னு போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும்னா ஹெட்டு வந்து மறுபடியும் மாஸ்டருக்கே வந்துடும். நம்மளுக்கு இது தேவையில்லை, நம்மளுக்கு இது வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ வந்து ஹெட்டு வந்துட்டு மாஸ்டருக்கு வந்துடுச்சு. நம்ம ஹெட்டை வந்துட்டு மாஸ்டருக்கு வந்து கொண்டு போகக்கூடாது. இந்த மாஸ்டருடைய அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஹெட்டுக்கு வந்து கொண்டு போகணும், விச் மீன்ஸ் இதோடைய பேரண்ட் வந்துட்டு இதுவாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ கிட் ரெஃப்லாக் அங்கே இருக்குது, கிட் செக் அவுட். So how do I reconcile detached head with master version? Gemini.google போய் கேட்போமா? git branch f master head இது என்ன பண்ணுது? git branch f என்னது? this crucial, it tells git to force the branch to move. ஓகே, இந்த f தான் வந்துட்டு பிரான்ச்சை வந்து மூவ் பண்ணுது. ஓகே 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 டன் சி வந்துடுச்சு அப்போ. ஸோ எஸ் கைஸ், இதையும் ஒன்று நம்ம வந்து படிச்சுட்டோம். எஃப்ன்றது வந்துட்டு மாஸ்டர் டிப்பை வந்துட்டு நம்ம மூவ் பண்ணலாம், எங்கனாலும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே நைஸ். எஃப்ன்றது ஃபோர்ஸ் மூவ் பண்ணுறது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்றது உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சுச்சு. இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு புரியல அப்படின்னா ஜஸ்ட் அது வந்து புரியாததுக்கு ஒன்றும் கிடையாது. பட் சொல்கிறேன், இங்கே ஜிஎல் போட்டோம் அப்படின்னா 2 விகாஷன் இருக்குது. இது நம்ம கிட் ரீசெட் அடித்து பின்னாடி வந்தோம். ஓகேவா? கிட் ரீசெட் ஹார்ட் ஹெட் டில்டு 1ன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா இப்போ இந்த கமிட் வந்துட்டு என்னத்தை பண்ணி வச்சிருக்கேன் நான். ஓ, இப்போ இந்த மாஸ்டர் வந்து அங்கேயே வந்து ஒட்டிக்கிடுச்சாப்ப, இது புதுசாக இருக்குது. ஓகே, ஸோ ஹெட்டு மட்டும் இப்போ வந்து இங்கே வந்துடுச்சு, மாஸ்டர் ஆனால் அங்கேயே வந்து ஒட்டிக்கிட்டு கிடக்குது. இப்போ ஏன்னா நம்ம வந்துட்டு கிட் ஃபோர்ஸ் பண்ணதுனால இப்போ மாஸ்டர் அங்கேயே வந்துட்டு ஒட்டிக்கிட்டு கிடக்குது. இப்போ அதான் மேட்ரு.
இது 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 புதுசாக இருக்குதுப்பா. இது நல்ல புதுசாக இருக்குது. இது 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 இப்படி ஆகும்னு வந்துட்டு எதிர்பார்க்கல. இது மாஸ்டர் இங்கிட்டு வரும். இது மொத்தமாக போயிடும்னு நினச்சா ஹெட்டு மட்டும் இங்கே வருது. மாஸ்டர் அங்கேயே நிற்கிது. இப்போ இது இன்னொரு கமிட் போட்டு பார்ப்போமா? இப்போ சும்மா ஹலோ கெட் கமிட் ஏஎம் ஹலோ ஜிஎல். ஓகே, ஸோ இப்போ கெட் ரீசெட் ஹார்ட் ஹெட் டில்டு டு ஜிஎல். எஸ், இப்போ ஒர்க் ஆகுது. அதை நம்ம அங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால அது அப்படியே அங்கேயே வந்துட்டு நின்றுச்சு. அது வந்துட்டு கெட் ரீசெட் பண்ணாலும் அது அலைக்கு அது வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்த கால அது வந்து நிற்கிது. ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து கெட் ரீசெட் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த 2 விகாஷ்லேருந்து நம்ம வந்து 3 மேக் புக்கு வந்து லைக் நம்ம வந்து வந்துட்டோம். வந்ததுனால இப்போ நம்ம என்னதான் கிட் லாக் போட்டாலும் 2 விகாஷ் போனது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைப்போம். பட் அதுதான் கிடையாது. தப்பி தவறி நான் வந்து ரீசெட் பண்ணிட்டேன், இதை நான் மறுபடியும் நான் வந்துட்டு அது எனக்கு வேணும் அப்படின்னா we can use git ref log. இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டாட் கெட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே இந்த 4.8க்குள்ளே போவோமா? இந்த 4.8க்குள்ளே இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கும். இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா கமிட் ஹேஷ். ஓகே, ஒரு கமிட்டுக்கும் ஒரு ஹேஷ் இருக்கும். ஜஸ்ட் டேக் அ லுக். ஒரு கமிட்டுக்கும் ஒரு ஹேஷ் இருக்கும். இப்போ அந்த ஹேஷ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அப்படி ஸோ இந்த ஒரு ஹேஷ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரீ இருக்கும். அது என்னடா ட்ரீ அப்படின்னா ஃபோல்டர். அந்த ட்ரீக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா பிளாப் இருக்கும். அது என்னடா பிளாப்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபைல். ஓகே, ஸோ ஒரு கமிட்டுக்குள்ள ஒரு ட்ரீ இருக்கும். ஒரு ட்ரீக்குள்ள நிறைய பிளாப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு புது கமிட் போடுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் பிளாப் வந்துட்டு புதுசாக கிரியேட் ஆகாது. ஒரு ஃபைல் நீங்கள் வந்துட்டு சேஞ்சே பண்ணல, அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அன்சேஞ்சு ஃபைல் அப்படின்னா அந்த ட்ரீயில் உள்ள அந்த ஒரு புது கமிட்டில் உள்ள அந்த புது ட்ரீயில் உள்ள அந்த பிளாப் அன்சேஞ்சு ஃபைலுடைய பிளாப் வந்துட்டு புதுசாக கிரியேட் ஆகாது. பழைய கமிட்டோடைய பழைய ட்ரீயோடைய பிளாபுக்கு தான் அது வந்து பாயிண்ட் பண்ணும். புதுசாக நீங்கள் ஒரு ஃபைலை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புது பிளாப் உங்களுக்கு வந்துட்டு கிரியேட் ஆகும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கிட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இந்த 48/ இது மொத்தமாக வந்து என்ன அப்படின்னா, இது மொத்தமாக சேர்ந்து ஒரு கமிட் ஹேஷ். அது ஏன்டா 48ன்னு சொல்லிட்டு முதல் 2 லெட்டரை மட்டும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே எங்கேருந்து வச்சிருக்காங்க, மிச்சதெல்லாம் அப்படி இருக்கு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, திஸ் இஸ் டு ரெடியூஸ் ஐநோட், திஸ் இஸ் டு ப்ரிவெண்ட் ஐநோட் பஸ்டிங். ஐநோட் பஸ்டிங் அப்படின்றது என்னன்றதை நீங்கள் போய் கூகுளில் தேடுங்க. இதுக்கான ஒன் ஆஃப் த காரணம் வந்துட்டு இட் இஸ் டு ப்ரிவெண்ட் ஐநோட் பஸ்டிங். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா அந்த கிட் கேட் ஃபைலுன்றது என்ன பண்ணோம்னா இந்த ஒரு ஹேஷையும் எடுத்து அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குதுன்றதை நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கும். பின்றதை போட்டால் தான் அது வந்து இல்லை, இது வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணும். பின்னு போடாமல் சும்மா போட்டோம்னா அது வந்துட்டு ஒன்றும் பண்ணாது. ஸோ இப்போ இதுக்குள்ளே hello.txt சொல்லிட்டு அந்த ஒரு பிளாப் இருக்குது, பார்க்க முடியுதா? ஓகே, இது வந்துட்டு ஆக்சுவலாக கமிட் ஹேஷ் கிடையாது. இது வந்துட்டு ஆக்சுவலாக ட்ரீ ஹேஷு. நான் தெரியாதனமாக நான் வந்துட்டு இது கமிட் ஹேஷ்னு வந்து சொல்லிட்டேன். இது வந்து கமிட் ஹேஷ் கிடையாது. கமிட் ஹேஷை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே 48க்குள்ளே இப்போ வந்து போகக்கூடாது. மேபி 3C போய் பார்ப்போம். 3C என்ன இருக்குது. இப்போ கிட் கேட் ஃபைல் 3C. நான் மறுபடியும் அந்த பி போட்டு நான் மறந்துட்டேன். ஓ சும்மா git cat file -p 3c. ஓ தப்பாக கொடுத்துட்டேனா? git cat file -p 3c. இதுவும் வந்துட்டு ஒரு ட்ரீ கமிட்டு தான், ஒரு ட்ரீ ஆப்ஜெக்ட் தான். மறுபடியும் நான் வந்துட்டு தப்பாக வந்துட்டேன்.
ஐம் ஸோ சாரி, இது எது எங்கே இருக்குன்னு எனக்கு வந்துட்டு தெரியாதுல்ல. ஸோ 1Dக்குள்ளே போவோம். 1Dக்குள்ளே மொத்தம் வந்துட்டு 2 இருக்குது. ஸோ git cat file -p 1D. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு கமிட் ஹேஷு, இது வந்துட்டு ஒரு கமிட் ஹேஷு. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு ட்ரீ. ஸோ இந்த ட்ரீக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ட்ரீ சி இருக்குதா? இந்த 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 3C தான் வந்துட்டு நம்ம போனோம், ஞாபகம் இருக்குதா? 3C. அடுத்து 48 இங்கே ஒன்று இருக்கும் இல்லையா? இதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த 48 இருக்கும். பிடின்னு இருக்குது. பிடி அப்படின்றது இங்கே வந்துட்டு எங்கே இருக்குது? பிடி இங்கே என்ன இருக்குது? பிடின்னு இருக்குது. ஸோ இந்த பிடிக்குள்ளே என்ன இருக்குது? git cat file p 1D bdயா? ஓகே, 1D bd சி. எப்பா வந்துட்டோம் கடைசியாக. இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஃபைலாக, இது வந்துட்டு ஒரு பிளாபாகவே வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு கமிட் ஆக்சுவலாக அது வந்துட்டு கிடையாது, பட் இது பிளாபாகவே இங்கேயே அப்படியே வந்துட்டு இருக்குது. ஸோ ஹலோ வேர்ல்ட் மேக்புக் விகாஷ் ஹலோ. இது வந்துட்டு எதோட பிளாப்னு தெரில, பட் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு விதமான ஆப்ஜெக்ட். இது ட்ரீயாக இருக்கலாம், பிளாபாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கமிட் ஹேஷாக இருக்கலாம், எதனால இருக்கலாம். பட் நான் சொல்ல வர்றது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ரீசெட்டே நீங்கள் வந்துட்டு அடித்தாலுமே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் அழியாது. அது கிட்டில் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க தான் செய்யும். ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த ரெஃப்லாகில் வந்துட்டு git ref git cd git test git reflogல வந்துட்டு இந்த ஹேஷஸ்லாம் ஹெட்டு வந்துட்டு எங்கே இருந்துச்சுன்றதுக்கான ஹேஷஸ்லாம் இங்கே வந்துட்டு இருக்கும். அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி செக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரீசெட் அடித்த அந்த ஒரு கம்யூனிட்டி நம்மளுக்கு மறுபடியும் வந்துடும். ஓகேவா? ஸோ எந்த இது 2 விகாஷ் எங்கே இருக்குது? கமிட் ஹலோ. நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ கிட் செக் அவுட். இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வந்துடுச்சு. ஸோ இதே ஃபைலில் தான் நம்ம வந்துட்டு எங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த கிட் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து பார்த்தோம். உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்குதா? ஸோ இந்த கிட் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே 1Dக்குள்ளே git cat file p 1D இந்த ஹலோ வேர்ல்ட் மேக்புக் விகாஷ் ஹலோ, ஹலோ வேர்ல்டு மேக்புக் விகாஷ் ஹலோ. ஸோ நம்ம என்ன தான் வந்துட்டு நம்ம ரீசெட் அடித்தாலுமே எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்துட்டு டிலீட் ஆகாமல் நம்மளுக்கு இதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிப்பு. இதை நான் வந்துட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா டிப்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க, சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப போர் அடிக்குதுன்றதுனால ரொம்ப உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான். பட் இதை பார்க்க உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ போர் அடிக்கும்னு எனக்கு தெரியும். பட் ஓகே ஃபைன் ஸ்டில். ஓகே, ஸோ இப்போ போய் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போயிட்டு வரேன் கைஸ். ஓகே, தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். நான் வந்துட்டு இந்த மொத்த 3 நாள் நான் வந்துட்டு இந்த சர்வரில் என்னென்ன பண்ணேன், ப்ளஸ் வந்துட்டு கிட்டில் வந்துட்டு ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ until then, goodbye, tata, see you.